வணக்கம் சார். வணக்கம் பிரபு. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் பட்ஜெட் தாக்கல் ஆன பிறகு நிறைய ஒரு விமர்சனங்களும் இந்த பட்ஜெட்டை நோக்கி எழுந்திருக்கு. நான் முதல்ல கேட்குறது என்னென்னா, பட்ஜெட் புதிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது. திமுக ஆட்சியில் கடந்த கால ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கே பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முதன்மையான விமர்சனமாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வச்சுருக்காரு. ஸோ அதை ஒட்டி நிறைய பேரும் அந்த கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் உலகம் உங்கள் கையில் லேப்டாப் கொடுக்குற திட்டம், இதை வெற்றி மடிக்கணினி திட்டம், அதே போல் முதல்வர் படிப்பகத்தை டிஜிட்டல் நூலகமாக மாற்றிருக்காங்க. விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், இப்போ நவீன மிதிவண்டி திட்டமாக மாற்றிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் வெற்றி திறன் பயிற்சி திட்டமாக மாற்றிருக்காங்க. குறிப்பாக கலைஞர் கனவு இல்லத்தை வெற்றி வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்போது அதே போல் ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு, இது கடந்த காலங்களிலிருந்து இருக்குது. ஆனால் இப்போ இது பேர் மாற்றி வெற்றின்னு ஒரு பேரை மட்டும் முன்செருகல் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விமர்சனம் தொடர்ச்சியாக எழுது. இதில் புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு என்ன பதில்? தமிழ்நாடு பட்ஜெட் வெற்றி தமிழகம் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷன் டாக்குமெண்ட்டோடைய டைட்டிலே பிரபு. வெற்றி தமிழகம், அதாவது ஏன் இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் தளபதி விஜய் அவர்கள், பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் எங்களெல்லாம் டீமாக பண்ணி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒன்று தான் எப்பயுமே சொன்னாங்க. ரெண்டு பேருமே, வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் ஆனந்த் அவர்கள், பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள், இப்போ ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், ஒன்று தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்ன நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோமோ அது மக்களுக்கு டெலிவர் பண்ணணும். அப்போது நிறைய டிஸ்கஷன் நம்ம பண்ணும் பொழுது என்ன சொன்னோன்னா, இப்போ டைமிங் ஆஃப் டெலிவரி தான் மேட்டர். ஏன்னா ரெவென்யூ ஆக்மெண்டேஷனுங்கிறது அப்பயே ஒரு டிஸ்கஷனாக தான் இருந்தது. அதாவது இன்கம் எங்கேருந்து வரும், நம்ம ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறோம், அந்த இன்கம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற டிஸ்கஷன். வாக்குறுதிகள் ஃப்ரேம் பண்ணுற டீமில் இருந்தீங்களா சார்? உங்களுக்கு அப்பவே தெரியுமா தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, வருவாய் பற்றாக்குறை இவ்வளோ இருக்குது? ஸோ அப்பயே உங்களுக்கு ஒரு அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா? 10 லட்சம் கோடி அப்படிங்கிற கடன் சுமை இருக்கிறது தெரியும், ஆனால் 15 லட்சம் கோடியாக இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இதுதான் ஃபேக்ட். ஏன் இது சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு வெள்ளை அறிக்கை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் தாவேகா அரசாங்கம் வந்த உடனே. அந்த வெள்ளை அறிக்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கிடையாது பிரபு, 15 லட்சம் கோடி. நான் உங்களுக்கு பிரேக்கப் தரேன். 10 லட்சம் கோடிங்கிறது நேரடி கடன். அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடி கடன். அதுக்கப்புறம் கண்டிஜென்ட் லயபிலிட்டின்னு ஒரு கண்டிஜென்ட் லயபிலிட்டி, கடனாக மாறத்துக்கான இருக்கக்கூடியது தான் கண்டிஜென்ட் லயபிலிட்டின்னு. அது 1,72,000 கோடி. நீங்கள் மொத்தத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போது நாங்கள் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு பார்த்து, சரி ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் மெத்தடை கொண்டு இந்த 5 லட்சம் கோடி எங்கேயுமே நாங்கள் இம்ப்யூட் பண்ண முடியல. ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியுது 5 லட்சம் கோடி கடன் பொதுத்துறை வங்கி நிறுவனங்கள்லையும் கண்டிஜென்ட் லைபிலிட்டி இருக்குங்கிறது. இது எங்கேயுமே திராவிட கட்சிகள் எப்பயுமே பேசுறது கிடையாது. உங்களுக்கு வாக்குறுதிகள் ஃப்ரேமிங் டீமில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்காது இன்ஃபர்மேஷன். இப்போ நான் சொல்லும்போது தான் உங்களுக்கே 15 லட்சம் கோடி கடன் இருக்கு. எல்லாரும் பார்ப்பாங்க, என்னடா சத்யகுமார் 15 லட்சம் கோடி கடன் சொல்றாரு, எல்லாரும் 10 லட்சம் கோடி தானே பப்ளிக்ல பேசிட்டு இருக்காங்கன்னா, நான் பேசுறது பேலன்ஸ் ஷீட் பேசுறேன். தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 10 லட்சம் கோடி, பிஎஸ்யூஸோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்கணும்ல, அந்த கடனும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கடன் தானே, அது கட்டி தானே ஆகணும். அதெல்லாம் எடுத்து இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பொதுத்துறை நிறுவனங்களும் இங்கேருந்து தான் நன் பண்ணி ஆகணும், பட்ஜெட்லேருந்து தான். அப்படி பார்க்கும்பொழுது பெரிய கடன் சுமை தமிழ்நாட்டு மேலே இருக்குது. இன்றைக்கி 15 லட்சம் கோடி கடன் சுமை இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது எவ்வளோ கடன் வாங்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் உண்டு. இப்போ ஒரு சமயம் 10 லட்சம் கோடி இருந்து 1,20,000 கோடி நாம் வாங்கியிருக்கோம். வாங்கியிருந்தால் சொன்னக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே, நாங்கள் ப்ராமிஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாமே இப்போலேருந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான செயல்பாடு எடுத்துருக்கலாம். ஆனால் பார்த்தப்பறம் தான் தெரியுது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்ற அன்றைக்கே சொன்னார், எவ்வளோ கஜானா இருக்கிறதே தெரியலன்னு. கஜானாலையும் காசு இல்லை, கஜானாவை தாண்டி கஜானாவை அடகு வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் கோடியும் எக்ஸ்ட்ரா கடனையும் வாங்கி 15 லட்சம் கோடியாக இருக்குங்கிறதையே வெள்ளரிக்கை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது சில ஸ்கீம்ஸை டெஃபர் பண்ணி ஸ்டாகர்ட் பேசிஸில் ரெவென்யூ க்ரோத் கொடுத்து, அதாவது வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிகளை உருவாக்கி அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கீம்ஸை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொடுப்போங்கிறதையும் இன்னைக்கு ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர்கள் கிளியராக சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே அந்த 1,20,000 கோடி கடன் ப்ளஸ் நீங்கள் மொத்த பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,70,000 கோடி ரஃப்லி.
4,70,000 crores வந்து தமிழ்நாட்டுடைய பட்ஜெட். அதில் 1,70,70,000 கோடி கடன் வாங்குறோம். ஆனால் திருப்பி கொடுக்குறோம் இல்லையா, அதை நாக் ஆஃப் பண்ணோம்னா 50,000 கோடி நீங்கள் நாக் ஆஃப் பண்ணீங்கன்னா 1,20,000 கோடி நெட் பாரோவிங். அது ப்ளஸ் டேக்ஸ், ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டாம்ப் டியூட்டி, இன்டைரக்ட் டாக்ஸஸ், இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் சுமைக்கு FRBM ஆக்ட் படி லிமிட்டுக்குள்ளேயும் கொண்டு வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் கடனும் வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பட்ஜெட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. FRBM ஆக்ட், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் எந்த கடனையுமே வாங்க முடியும், லிமிட் கிராஸ் பண்ணணும்னா. அப்படி பார்க்கும்போது இந்த சேலஞ்சஸோட நீங்கள் பார்த்தீங்கன்னா 160 ஸ்கீம் மினிமம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் விஷன் டாக்குமெண்ட்ல இருக்கிறது 436 ஸ்கீம், 10 பில்லர், 54 சப் பில்லர், 35 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேப் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய கைடிங் டாக்குமெண்ட்டாக இருக்க போகுது. இந்த கைடிங் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், பேஸ்ட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், 17 கோல்ஸ். அதாவது அமைச்சரவை நிறைவேற்றப்பட்ட அந்த வெற்றி தமிழகம் அந்த அடிப்படையில் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது. அப்சல்யூட்டா. இது முதல் கட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய 160 ஸ்கீம் ரஃப்லி 160 ஸ்கீம் ரஃப்லி வந்து இப்போ ஒதுக்கீடு பண்ணி, இந்த ஒதுக்கீடாகப்படுது இந்த வருஷம் பண்ணதுக்கப்புறம் அந்த பணம் வந்து சிலது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், சிலது வந்து அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி 5 வருஷத்துக்குமே இப்பயே போட்டாச்சு அந்த காசு. அடுத்த வருஷம் அந்த ஸ்கீமுக்கு வந்து போட வேண்டியது அவசியம் இருக்காது, புது ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 430க்கும் மேற்பட்ட ஸ்கீம்ஸை 5 வருஷம் காலத்தில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி கடன் வாங்கினதுக்கு மேலே இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். சரி, ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் குழு இருந்தனால கேட்குறேன். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்ட வார்த்தைகளானா, தேர்தல் வாக்குறுதிகள் மக்களுக்கு அவசியமானது, அவசரமானது, மாநிலத்திற்கும் பொறுப்பானது, இது வந்து வரிசைப்படி வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்லேயே வந்து தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லியிருக்கீங்க. அதே போல் நாங்கள் வந்து புதுசாக வந்து எதையும் நாங்கள் பதவியேற்ற பிறகு தான் பண்ணாலும் ஏற்கனவே எழுதப்பட்ட செலவு கணக்கிடப்பட்ட திட்டத்தை தான் வந்து செயல்படுத்த போகிறோம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, ஸோ அதை தான் வந்து நாங்கள் பதவிக்கு வந்த பிறகு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்ற வகையில் தான் வந்து நீங்கள் அதை குறிப்பிட்டிருக்கீங்க. ஸோ அப்படி குறிப்பிட்டிருக்க வகையில் நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமாக சொன்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படியே சொல்லலாம், ஒரு கவர்ச்சிகளான வாக்குறுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தீங்க. அன்னபூரணி திட்டம், அன்னபூரணி சூப்பர் 6 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும், அதுவும் குறிப்பாக சொல்லியிருந்தீங்க. முதியோர் உதவித்தொகை வந்து 3,000 ரூபாய் உயர்த்தப்படும். அதே போல் வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து 4,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு இதை நீங்கள் வேளாண் கடன் தள்ளுபடி, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது வந்து வேளாண் கடன் வந்து முழுமையாக தள்ளுபடி, இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கு இதில் நீங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும். நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு நீங்கள் இந்த வாக்குறுதிகளில் எல்லாத்தையும் நீங்கள் உடனே நிறைவேற்றணும் வந்து யாருடைய கேள்வியாகவும் இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு டைம் எடுக்கும். முதல்வர் சொன்ன மாதிரி ஒரு டைம் எடுத்து படிப்படியாக தான் பண்ண முடியும். ஆனால் விவசாயிகள் நீங்கள் வந்து பிரைமரியாக போராடிட்டு இருக்கிறது வந்து வேளாண் கடன் வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்கள். அதுவும் இக்கட்டான சூழ்நிலையில் காவிரி இந்த முறை வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த பலனை வந்து கொடுக்கல, இன்னும் அணைகளில் நீர் திறந்து விடப்படலை, குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது வேளாண் கடன் தள்ளுபடி ஏன் போராடணுன்னே 50,000 75,000 வந்து அந்த ஸ்லாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க. ஆனால் அதன் பிறகு வந்து இந்த முழுமையான தள்ளுபடின்றது வந்து இங்கே ஒரு கனவாகவே போயிடுச்சு சார். ஸோ அதற்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு வந்து வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க, இன்னும் எதிர்பார்ப்பில் தான் விவசாயிகள் இருக்காங்க. இல்லை, இதுலேயே பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி லோன் வெய்வரை பற்றி ஒரு 5,720 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. பட் நாளைக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பேர் வந்து வேளாண் லோன் தள்ளுபடியில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி 80 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 14 lakh ஃபார்மர்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அப்போது நீங்கள் எடுத்து பார்க்கணும் பிரபு, 35,000 லோன் இருந்தால் முழுமையாக தள்ளுபடி, நீங்கள் 1.5 லட்சம் லோன் வச்சுருக்கீங்க ஆனால் 75,000 வரைக்கும் தள்ளுபடி, இல்லை 35,000க்கு மேலே இருந்தால் அந்த போர்ஷன் தள்ளுபடி. இப்படி தான் வந்து அந்த ஸ்கீமை கட்டமைச்சிருந்தோம். ஸோ 75,000 வந்து அவுட்டர் லிமிட், 35,000 லோன் வாங்கியிருந்தால் முழுமையாக தள்ளுபடி, அந்த 75,000க்கு மேலே போச்சுன்னாலும் 75,000 தான் தள்ளுபடி அப்படின்னு வச்சு இன்னைக்கு 14 லட்சம் பேருக்கு வந்து நம்ம வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்கோம். கரெக்டு தான் சார். ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் இப்போது அண்ணன் சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல, திருமண உதவிக்காக தங்கம் கொடுக்குறது, அதற்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து லிமிட்டேஷன் அதுலேயே நீங்கள் வாக்குறுதியிலேயே ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க. அதாவது 5 லட்சத்துக்கும் குறைவாக ஆண்டு வருமானம் இருக்க குடும்பங்களுக்கு மட்டும் தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகணும்ட்டு. நீங்கள் இதே ஸ்டாண்டை நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை மென்ஷன் பண்ணி
இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு மட்டும் தான் இது வந்து அப்ளிகல் ஆகும் அப்படின்ற சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் விவசாயிகள் யாரும் வந்து உங்கள்கிட்ட வந்து போராட்டம் பண்ண மாட்டாங்க, கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா 5 ஏக்கருக்கு அதிகம், 5 ஏக்கருக்கு குறைவு, இது மட்டும் தான் வந்து நீங்கள் அங்கே ஒரு மார்ஜினாக செட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதிலிருந்து நீங்கள் விலகி போகிறது வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தாதா? இல்லை, விலகி போகல, அதுதான் நான் சொல்ல வரேன். கட்டாயமாக அவங்களுக்கு வந்து லாங் டேர்மில் கொடுக்கணுங்கிறது தான் கிரேட் விஷன் ஆஃப் த வெற்றி தமிழகத்துடைய டாக்குமெண்ட்டோட விஷனே எங்களோட விஷனும். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கொடுக்குறது ஸ்டாகர்ட் பேசிஸில். பட் இந்த இஷ்யூ என்னன்னு பாருங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்கும் தான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். 10 லட்சம் கோடி கடன் இல்லாமல் 15 லட்சம் கோடி கடனாக இருக்குது நம்ம வெள்ளை அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ண பொழுது. இப்போ இந்த 15 லட்சம் கோடி கடன் இருக்கிறதுனால சில ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ விவசாயிகளுக்கு வந்த உடனேயே 75,000 லோன் இருக்கவங்க அதாவது குறு சிறு விவசாயிகள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 ஏக்கர் மேலே வச்சுருக்கவங்க, 5 ஏக்கர் கீழே வச்சுருக்கவங்க வந்து எந்த நிலையில் வராங்கன்னு இருக்கு. அப்போ ஸ்மால் ஃபார்மர்ஸ், மைக்ரோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் உதவி பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா 35,000 வாங்கினவங்களே வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்களேன், நான் வந்து விவசாயி பேக்ரவுண்ட். ஸோ அப்போ வந்து 1.5 லட்ச ரூபா இருக்குது கூட்டுறவு கடனில் வந்து விவசாய கடன் 1.5 லட்ச ரூபா இருக்குது. இப்போது நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி, இந்த அறிவிப்பின் படி இப்போ எங்களுக்கு வந்து 35,000 ரூபா தள்ளுபடி ஆகுமா சார்? நீங்கள் வந்து 1.5 லட்சம் 75,000 ரூபாய் தள்ளுபடி ஆகும். 75,000 தள்ளுபடி ஆகும். ஸோ மிச்ச கடனை நாங்கள் அடைச்சி தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழை இல்லை, தோட்டத்தில் போட்ட பயிர்கள்லாம் வந்து காயுது, அதுலேயும் ஒரு இழப்பு ஏற்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு லாஸு, இங்கே கவர்மெண்ட் நம்ம எதிர்பார்த்திருந்ததை நிறைவேற்றலை, இதுலேயும் ஒரு லாஸ். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறு விவசாயிகள், அதுவும் புன்சை நிலங்கள், வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரியான விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன சர்க்கிளே எவ்வளோனா நீங்கள் டெல்டா வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொள்ளலாம்ல. கட்டாயமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து 100% ரைட்டு. இந்த 75,000 35,000 தள்ளுபடி பண்ணதுலேயே மேக்சிமம் விவசாயிகள் பயனடைஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய 1.5 லட்சம் மீன் சார், அதாவது டோட்டல் பாரோவிங்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் விவசாயிகள் எவ்வளோ பேர் பாரோயிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 28 லட்சம் பேர் கடன் வாங்கியிருக்காங்க. 28 lakh பீப்புள் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் 50% வந்து இந்த ஸ்டெப்லேயே முடிஞ்சிடுச்சு. எப்படி 35,000 தள்ளுபடி பண்ணது, 75,000 தள்ளுபடி பண்ணதுலேயே ஆல்மோஸ்ட் 100% வெய்வர் நான் சொல்ல மாட்டேன். டோட்டல் வெய்விங் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 72% வந்து 75% நடந்திருக்கு. மிச்சம் இருக்கிற அந்த 25% இருக்கக்கூடிய கடன் எக்ஸஸ் ஆஃப் 75,000. இப்போ இவங்களுடைய நீங்கள் ஏக்கர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அபோவ் 5 lakhs இருக்கு, அபோவ் 5 acres இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு. இந்த மாதிரி இந்த ஒரு ரிசர்ச் டேட்டா பேஸ் பண்ணி தான் இந்த ஒதுக்கீடுகளை தள்ளுபடி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்று மட்டும் பிரபு, தள்ளுபடி பண்ணுறது முக்கியம் இல்லை, தள்ளுபடி பண்ணுறதுக்கான ஆர்பிஐ கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்குல்ல. இப்போ எது தடையாக இருக்குது? தள்ளுபடி பண்ணணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைச்சாலுமே ஆர்பிஐ கைட்லைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு முதலையே காசு கொடுத்துருங்க, அப்பதான் இது தள்ளுபடி பண்ண முடியும். அதுக்கான டியூரேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, வெரி வெரி ஷார்ட் பீரியட். ஸோ அப்போ தள்ளுபடி பண்ணக்கூடிய பவர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அது பட்ஜெட்ரி ப்ரொபோசல்குள்ளேயே நம்ம கொடுக்க முடியும்னு இருந்திருந்தால் பரவாயில்ல. பட் ஆர்பிஐ நார்ம்ஸ் படி நீங்க வந்து ஆர்பிஐ பெர்மிஷன் வாங்கி தான் தள்ளுபடியே பண்ண முடியும். ஆர்பிஐ பெர்மிஷன் தரமாட்டாங்க. அதனால ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இதெல்லாம் மாறினது வந்து போன வருஷம் செப்டம்பர் 2025. நீங்க உடனே கேட்பீங்க, இது தெரியாமையா நீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொண்டு வந்தீங்கன்ட்டு. கட்டாயமா தெரியும், இந்த லாஸ் இருக்குன்னு தெரியும். ஆனால் இதையும் அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ போய் ஆர்பிஐ யார் அமெண்ட் பண்ணணும்? இது பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் சொன்னா அமெண்ட் பண்ண முடியாது. ஆர்பிஐ உடைய கவர்னருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் போயிட்டு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அந்த ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி அவங்க ரிலாக்ஸ் பண்ணணும். தமிழ்நாடுக்கு மட்டும் பண்ண முடியாது. ஆஸ் பர் ஆர்டிகல் 14 யூ கேனாட் டூ ஒன்லி ஃபார் தமிழ்நாடு. இது வந்து அக்ராஸ் இந்தியா பண்ணணும். அப்போ உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட் எடுத்து பாருங்க, எவ்வளோ லட்சம் பேர் வாங்கியிருப்பாங்கன்னு. அப்போ இதில் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால தான் எங்களுடைய லீடர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் கிளியரா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு போறார். விவசாய கடன் தள்ளுபடி ஆகப்பட்டது வெறும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பவர்ல மட்டும் இல்லை. விவசாய கடன் தள்ளுபடி ஆகப்பட்டது முன்ன மாதிரி கிடையாது. 2025க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் வந்து லிபரலா இருந்தது. இப்போ ஆர்பிஐ பர்மிஷன் வாங்கி தான் நீங்க தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லும் பொழுது அந்த மானிட்டரி லிமிட் கீழே இருக்கிறத, த்ரெஷோல்ட் லிமிட் கீழே இருக்கிறத நாங்க பண்ணிட்டு மிச்சத்துக்கு வந்து ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் தள்ளுபடி பண்ண முடியும். இது லா. இந்த லாவையும் அமெண்ட் பண்ணுங்கிறது தான் தாவேகா அரசாங்கத்துடைய கோரிக்கையே.
இது அமெண்ட் ஆகுமா, வரக்கூடிய நாட்கள் எப்படி போக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணும் பிரபு. ஸோ மகளிர் திட்டத்தில் நீங்கள் முக்கியமாக அறிவிச்சது வந்து அந்த 2500 ரூபாய் மதிப்புமிகு மகளிர் திட்டம், அதே போல் அன்னபூரணி, அதே போல் வெற்றி பயணம், அனைத்து பேருந்துகளிலும் வந்து மகளிருக்கு வந்து இலவசம்ன்றது. ஸோ இது முக்கியமான ஒரு பில்லரான ஒரு வாக்குறுதிகளாகவே எடுத்துக்கலாம். ஏன்னால் கடந்த முறையில் வந்து அவர் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, இவங்க வந்தால் 2500 ரூபாய். கடந்த முறை பேருந்துகளில் நகர பேருந்துகளை மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த முறை பெண்கள் வந்து எல்லா பேருந்துகளையும் இலவசம் போது பெண்கள் வந்து நடுத்தரமாக தாவேக்காவை சேராத ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட வாக்கு செலுத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த அறிவிப்புகள்லாம் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அதான் முக்கியமான 3 திட்டங்களை ஏதாச்சும் ஒன்று நிறைவேற்றியிருந்தால், இதை தாண்டி நிறைய அறிவிப்புகள் வந்துருக்கு. ஆனால் இந்த 3 வாக்குறுதிகளையும் இதை ஒன்று நிறைவேற்றியிருக்கலாமேன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இப்போ இந்த கேஸ் கனெக்ஷன் பற்றி இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது வந்து டாப் 3 அனௌன்ஸ்மெண்ட், அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் ப்ளஸ் அண்ணன் சீர்வரிசை திட்டம், அதுலேயும் லிமிட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் அங்கேயே போட்டோம். நம்ம எங்கேயுமே வந்து கண்டிஷன்ஸை வந்து தகர்த்துட்டு இல்லை வெறும்னே அனௌன்ஸ் பண்ணிட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை நம்ம போடல. விவசாய கடன் வந்து என்ன கண்டிஷன்ஸ் நீங்க போடல. கண்டிஷன்ஸ் வந்து ஏக்கர் கண்டிஷன் போட்டிருந்தோம். ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம மாற்றி அமைச்சிடலான்றது தான் நம்மளுடைய நோக்கமும். இன்னைக்கும் மாற்றி போடல, இப்பயும் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ற வேலையை பண்ணி தான் இருக்கும். பட் இதெல்லாம் கடைக்கோடியில் இருக்க விவசாயிகளுக்கு தெரியாதே சார். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றது யாருக்கும். இந்த அளவுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸை தாண்டி இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து 2 லட்சம் கோடி கடன் வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. வாங்குற நெசசிட்டி இருக்கா? இருக்கு. அப்போ எது தடுக்குது? எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் தடுக்குது. சட்டங்கள் தான் இந்த நாட்டை வழி நடத்துது பிரபு. அங்கே வந்து சில நேரங்களில் ரெப்ரசன்டேஷன் பண்ணியும், சில நேரங்களில் போயிட்டு நம்ம வந்து டயலாக் அண்ட் டிஸ்கஷன் பண்ணியும் அந்த சட்டங்களை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கலாம். நோக்கம் வந்து 5 ஏக்கர் மேலே 5 ஏக்கர் கீழே. ஆனால் விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி பண்ணுங்கிறது தான் தாவேக்காவுடைய எண்ணமும். விவசாயிகளுக்கு ஃபுல் வெய்வர் கொடுக்கணும் தான். ஆனால் அது தடுக்கிறது வந்து ஆர்பிஐ உடைய ரெகுலேஷன்ஸு. அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சில செயல்முறைகள் எடுக்கணும். ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். நீங்கள் போய் டெல்லியில் போயிட்டு யூனியன் மினிஸ்டர்ஸ் கிட்ட பேசணும். அவங்க ஏன் ஆர்பிஐ வந்து இண்டிபெண்ட் என்டிட்டி, அங்கே போய் நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் யூ கேனாட் யூஸ் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். அதனால் வந்து ரெப்ரசன்டேஷன் கவர்னர் கிட்ட கொடுத்து இது வந்து ஒன்று ஸ்பெஷல் ஸ்கீமாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதா, இல்லை அதில் ஏதாவது ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கண்டிஷன்ஸை கொண்டு வரதாங்கிறத எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன கேள்வி, கிட்டத்தட்ட 85 நாட்கள் கடந்தாச்சு ஆட்சி பொறுப்பேற்று. இது வரைக்கும் அதுக்கான முயற்சிகள் ஏதாச்சும் அரசு தரப்புலேருந்து ஈடுபட்டாங்களே? இப்போ பட்ஜெட் வந்து இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு, இப்போ அறிவிச்சாச்சு. இதற்கு முன்பு நீங்கள் சொல்கிறீங்களா இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருக்குது, இவ்வளோ கைட்லைன்ஸ் இருக்குன்னு. ஸோ இது சம்மந்தமாக அரசு தரப்பில் யாராச்சும் அணுகியிருக்காங்களா? ஆர்பிஐட்டையோ இல்லை ஆளுநர்கிட்டையோ இந்த சட்டத்திட்டங்களை வந்து ரிலாக்ஸேஷன் வாங்குறதுக்காக ஏதாச்சும் அணுகியிருக்காங்களா? இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. ஆன்கோயிங் எக்ஸசைஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கலாம், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டெல்லி ட்ராவல் பண்ணுறாங்க. பட்டு மற்ற அரசாங்கத்துக்கு மேலே நான் டெல்லி போயிருக்கேன் ஏர்போர்ட்டில் இன்டர்வியூ கொடுக்குறது, ரிட்டர்ன் வந்தாலும் ஏர்போர்ட்டில் இன்டர்வியூ கொடுக்குறது, இது பழக்கம் கிடையாது தாவேக்காக்கு. ஜஸ்ட் லைக் நீங்களும் நானும் எப்படி ட்ராவல் பண்ணுறோமோ அப்படி தான் மினிஸ்டர்ஸ் வந்து காலைல டிக்கெட் போடுறாங்க, இண்டிகோவில் போகிறாங்க, போயிட்டு மீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுறாங்க. எங்கேயுமே ப்ரெஸ் மீட் கொடுக்கறது இல்லை. காரணம் ஒன்று தான். அரசாங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிறது என்ன, ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்னா என்ன, இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, மக்களுக்கு தெரியணும்ல சார். கட்டாயமா தெரியும். நம்ம அரசாங்கம் நம்மளுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தெரியும்ல. இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் கேட்கறேன் வேளாண் கடன் தள்ளுபடி பண்ணிட்டு நீ இந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்றீங்க அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த கேள்வி உங்களை நோக்கி எழவே இல்லாதுல்ல. அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். நீங்க பாத்தீங்கன்னா சிஎம்ஓ தமிழ்நாடுல ஒன்று ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுக்கு லெட்டர் எழுதிருந்தா அங்கே போடுவாங்க. ரெண்டாவது டிபார்ட்மெண்டல் லெவலில் என்ன ரெப்ரசன்டேஷன்ஸ் நடந்திருக்கு, எப்படி ஃபைன் டியூன் ஆயிருக்குங்கிறது வெப்சைட்டில் பாலிசி நோட்டு வரும் பிரபு. அந்த பாலிசி நோட்டை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ரெப்ரசன்ட் நடந்திருக்குன்னு. எல்லாத்தையுமே வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் டு த ப்ரெஸ், ஈவன் டு த பீப்புள், அன்டில் இட் இஸ் டன். ரெப்ரசன்டேஷன் லெவல்லே இருந்துட்டு இருந்ததுன்னா அதை வச்சு அரசியல் பண்ணுற நோக்கம் எங்களுக்கு கிடையாது தாவேக்காக்கு. முடிஞ்ச உடனே இது முடிஞ்சிடுச்சு, இந்த ஸ்கீமில் நாங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் விபி ராம் திட்டம் எடுத்துக்கோங்க. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருந்தால் வேணாங்க எனக்கு மன்ரேகா திட்டம் தமிழ்நாட்டுக்கு வேணான்னு சொன்னால் பாதிக்க போகிறது யாரு? பாதிக்க போகிறது மக்கள். இன்னைக்கு விபி ராம் திட்டம் வழியா 125 நாள் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா 25 நாளுக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆட் பண்ணி
விபி ராம் திட்டத்தையே என்ஹான்ஸ் பண்ணி வெற்றி 115 கொடுத்துருக்கோம். கட்டாயமா நம்ம பேர் தானே வைப்போம். அது விபி ராம் திட்டம்னு யாருமே இல்லைன்னு சொல்லலையே. அந்த 25 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் பொழுது அந்த பேர் வைக்கிறதுக்காக 25 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்காக தான். இல்ல வாழ்வாதாரம் இது ஒரு இது ஒரு பார்வையில பார்க்கலாம். இன்னொரு பார்வை எப்படி தெரியுமா இருக்கு சார், கிராமப்புறங்களில் நீங்கள் வந்து விவசாய கூலி வேலைகள் பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க, உங்களுடைய டிமாண்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. நார்த் இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து கலைப்பறிகளிலிருந்து நாட்டு நாள் வரைக்கும் விஷயங்கள் போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இது 125 நாட்களாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக இருந்துச்சு. இது 25 நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 125 நாட்களை தாவேக அரசாங்கம் மீண்டும் ஒரு 25 நாட்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணி வெற்றி 150 வைக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய வேளாண் விவசாய நிலங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு ஷார்ட்டேஜ் ஏற்படுது. இதுவும் வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து நீங்கள் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க ஒரு வாழ்வாதாரம்ன்றது. ஆனால் இந்த இந்த விவசாயிகள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்களே இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு பேக்லாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் சொன்னது கரெக்ட். இப்போ நானே வந்து ரூரல் கான்ஸ்டிடுவன்சியில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் போகும்போது கிராமப்புறத்தில் வந்து 100 நாள் வேலை திட்டம் பண்ணுறவங்கலாம் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. ஒன்று, அவங்களுக்கு காசு கொடுக்காதது, அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் பெண்டிங் இருக்குது பேமெண்ட்டு, அதை வாங்கி கொடுங்க சார்னு கேட்டாங்க. நிறைய இடங்களில் அதை ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா, போயிட்டு மரத்தடியில் படுத்து தூங்குறாங்கன்ற நிறைய புகார்களும் இருக்குது. அது எல்லாரும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட. நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் வெரி வெரி சின்சியர். இங்கேருந்து ஒரு பார்வை கொடுக்குறாங்க நிறைய பேர். இந்த பார்வை யார் கொடுக்குறான்னா கிராமப்புறத்துக்கு போகாதவங்க. இன்ஃபேக்ட் கிராமப்புறத்தில் தான் அதிகமான உண்மையும் மக்களும் வந்து வாங்கக்கூடிய பணத்துக்கு வந்து நேர்மையாக ஒர்க் பண்ணுறாங்க உண்மையாக கிராமத்தில். அப்படி இருக்கும் பொழுது அவங்களால முடிஞ்சது செஞ்சு இந்த ஸ்கீமே வந்து லைவ்லிஹுட் கிரியேஷனுக்கு. அப்படி இருக்கும்போது குளம் வந்து சுத்தப்படுத்துறது, ஊரக வளர்ச்சி, அங்கே இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்துக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய கோரிக்கையே ஒரு வாட்டியும் வந்து நம்ம போய் பார்க்கும்போதெல்லாம் அவங்க கோரிக்கையை 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஏற்றி கொடுங்க, பணத்தை ஏற்றி கொடுங்கன்னு. ஆனால் 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணத்தை ஏற்றி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பணமும் ஏறிச்சு, அந்த ஊரக வளர்ச்சியும் நடக்கும், ரூரல் டெவலப்மெண்ட்டும் நடக்கும். ஒத்துக்கிறீங்களா? அப்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம தாவேக அரசாங்கம் வந்த உடனே விபி ராம் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 125 நாள் இருக்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வரும். எப்போ? 2 மாதம் முன்னாடியே கொண்டு வந்த உடனேயே அதோட சேர்த்து 25 நாள் நம்ம ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணி பட்ஜெட்டில் வெற்றி 115 சொல்கிறோம். ஏன் வெற்றி 150னா அது 150 ஆக்குனது வெற்றி, அது 150 ஆக்குனது வெற்றி. 125 மட்டும் இருக்கட்டுமே, அதுவும் வந்து தமிழ்நாடு மக்களுடைய பணம் தானே பிரபு. சென்டர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இதை ஏன் வெற்றி 115 நம்ம பேரை வச்சாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த ஸ்கீமை கொண்டு வந்து மக்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே வெற்றி தான். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது யாரோட பணம் வேணாம்? மக்கள் கட்டின வரி பணம் பிரபு, மக்கள் கட்டின வரி பணம். இந்த இடத்துல தான் சார் ஒரு விமர்சனம் உள்ளது. இப்போது நான் முதல்வன் திட்டத்தை நீங்கள் பேர் மாட்டிட்டீங்க, எல்லாம் ஓகே, அது யாரும் பட்டியல் பேரில் இல்லை. ஆனால் இங்கே வைக்க வேண்டிய திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து வெற்றின்னு வைக்கிறீங்களே, இது கட்சி பேரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களா? அரசு திட்டங்களில் கட்சி பேரை ரெப்ரசன்ட் பண்ணி எதுக்கு வெற்றின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறீங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இல்லை, இது முதல்வன்றது வந்து ஒரு காமன் வேர்ட். கடந்த காலங்களில் அம்மா உணவத்துக்கு கூட இந்த விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் வெற்றின்ற ஒரு வார்த்தையை எதுக்கு தொடர்ச்சியாக வந்து எல்லாம் நீங்கள், அதாவது வந்து அப்போ கலைஞருங்கிற பேர் தனிநபரோட பேர்னு எடுத்துக்கலாமா? பொது பெயர், அது கலைஞருங்கிறது பொது பெயராக இருக்குது. அதே போல் வெற்றியும் பொது பெயராக. வெற்றிங்கிறது தமிழ்நாடு வெற்றி அடையணுங்கிற நோக்கம், எல்லாமே ஸ்கீம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற நோக்கம். அந்த நோக்கம், அந்த விஷன், அந்த மிஷன் தான் வெற்றி. அந்த வெற்றிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்க தான் போகுது. தனிப்பட்ட பெயரோட நபரோட பெயரோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனோட நேமையோ நம்ம குறிப்பிடல, வெற்றிங்கிற நோக்கத்தை குறிப்பிடுறோம். அப்படி பார்க்கும்போது ஸ்கீம்ஸை ரீநேம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு. ஸ்கீம்ஸை என்ஹான்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கீம் மாறும். இப்போது நீங்கள் பெயர் மாற்றம் பண்ணிக்கிறதா தான் சொல்கிறீங்க, என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறீங்களா சார்? இல்லை, நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் பீப்புள் நீங்கள் எடுத்து வெற்றி வீடு திட்டம் எடுத்திங்கன்னா 3500 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். அதில் மேசிவ் ரூரல் ஹவுசிங் ஸ்கீம். அது இந்த ஸ்கீமே அந்த ஃபார்ம் அண்ட் த ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் த சேம் லைக் இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் கொடுத்த மாதிரி இருக்காது. அது 3.10 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக வந்து நீங்கள் உயர்த்திருக்கோம். நீங்கள் பார்த்தது பணம் மட்டும்தான், ஸ்ட்ரக்சர், அப்ரூவல் ப்ராசஸ், அதை செயல்படுத்துகிற விடம், டிசைன் இல்லை எல்லாமே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களே 3.10 லட்சத்தில் வந்து அவங்க கட்டியிருக்காங்கன்னா அப்போ வந்து 1 லட்சம் வீடுகள் கலைஞர் கனவு இல்லம். நீங்கள் அதே 3500 கோடியில் நீங்கள் 5 லட்சமாக உயர்த்தி கொடுக்கும்போது நீங்கள் அந்த வீடுகளோட எண்ணிக்கை கணிசமாக குறையுது இல்லை? இல்லை, நாங்கள் சொல்லிட்டோம் 70,000 வீடுன்னு சொல்லிட்டோம். இல்லை, அதான் நீங்கள் 70,000 வீடுகள், பட் கலைஞர் கனவு இல்லம் 1 லட்சம் வீடுகள். நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வந்து குறையுது. இல்லை, ஆல்ரெடி வந்து திராவிட முன்னேற்ற கழகம்
இந்த ஸ்கீம், அதாவது வீடு கட்டும் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் வழியாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். 1 லட்சம் வீட்டில் எவ்வளோ முடிச்சாங்க? அப்போ 30,000 தான் முடிச்சாங்களா அப்படின்னு கேள்வி வருது. நான் அப்போ 70,000 தான் நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்ரி அலோகேஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வீடுகள் தேவை அப்படிங்கிறத வந்து முதல் கட்டத்தில் ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் 30,000 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பிரபு. மிச்சம் 70,000 கம்ப்ளீட் பண்ணல. அந்த 70,000க்கு 5 லட்சம். நீங்கள் அப்படி மாறாதீங்க. 30,000 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, கமிட் பண்ண 1 லட்சம் கம்ப்ளீட் பண்ணல. அந்த 70,000 கம்ப்ளீட் பண்ணோம். அந்த 70,000 கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக 3,10,000 ரூபாயை 5 லட்ச ரூபா உயர்த்தி ஒரு வீடு கட்டுறதுக்கும் 5 லட்சம் ரூபாய். இதே போலதான் சார் இப்போ அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க எதை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு விற்கக்கூடிய ஒரு சவரன் நகை எவ்வளோ, இவங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக எவ்வளோ திருமணங்கள் நடக்குது, எவ்வளோ வந்து குழந்தை பிறக்குது அரசு மருத்துவமனைகளில். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஒரு சவரனுக்கு இவ்வளோ தொகை ஒதுக்குனா இங்கே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஒதுக்கின தொகையை விட அதிகமாக ஒரு கவுண்ட் வருது. அப்போ வந்து இவங்க எப்படி வந்து அந்த ஈக்குவல் பண்ண போகிறாங்க? இதை பற்றி ஒரு தெளிவான விவரங்களே இல்லை அப்படின்றது வந்து நீங்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன விவரங்கள் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் 8 கிராம் கோல்டு நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்தோம், அதுக்கு 812 கோடி நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். இதுக்கான கண்டிஷன்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். கண்டிஷன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அரசு மருத்துவமனைகளில் கரெக்ட், அரசு மருத்துவமனை. இப்போ யார் அரசு மருத்துவமனை வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு தெரியும், ஏழைகள், கஷ்டப்படுறவங்க. ஸோ அப்படின்னும் பொழுது அவங்க வந்து அங்கே வந்து வரவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதாவது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அதுக்கு 560 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். இதே கல்யாணம் பண்ணும்பொழுது அதுக்கு சில கண்டிஷன் சொல்லியிருக்கோம். சோஷியோ எக்கனாமிக்கலி மார்ஜினைஸ்டு ஃபேமிலி, இந்த சோஷியோ எக்கனாமிக்கலி மார்ஜினைஸ்டு ஃபேமிலிக்கு ப்ரூஃப் பார்த்து தான் தர முடியும். அல்டிமேட்டாக எந்த ஸ்கீமாக இருந்தாலுமே ஒரு கண்டிஷன், ஒரு எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்கணும். இப்போ போட் கிளப்ல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டமோ அண்ணன் சீர்வரிசை திட்டமும் கொடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான். அண்ணன் சீர் திட்டம் வந்து ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அது அப்ளிகபிள். கரெக்டாக சொன்னீங்க. அந்த மாதிரி வந்து நாங்கள் மேனிஃபெஸ்டோலேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் பாயிண்ட் எடுத்து பாருங்கள், கீழே கொடுத்துருப்போம். எங்கேயுமே ஒன்று மட்டும் பிரபு, நீங்கள் எப்படி திருப்பி கேட்டாலும், நீங்கள் விவசாய கடனை பற்றி கேட்டீங்க, கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கான சட்டம் வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு எண்ணமும் எங்களுக்கு உண்டு. ஆனால் ஃபுல் வைவர் கொடுக்கணும் தான் நான் சொல்கிறேன் விவசாயிகள் கடனுக்கு. அது இந்த சிச்சுவேஷன் ரொம்ப வெரி க்ரூஷியல் சிச்சுவேஷனாக இருக்குது. கட்டாயமாக விவசாயிகளுக்கு வந்து நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம். ஏகப்பட்ட க்ரூஷியல் சிச்சுவேஷன் இருக்குது. காவேரி தண்ணி வரலன்ற சிச்சுவேஷன் இருந்தது. ரெண்டாவது வந்து இப்போ வந்து அந்த ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் வந்து தடுக்குது. இதை தாண்டி இப்போ இந்த ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிஷனே நாங்கள் போட்டோம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டிலேயே. அந்த மேனிஃபெஸ்டோலேயே ஒரு கண்டிஷனும் கீழே போட்டிருந்தோம். அந்த கண்டிஷன் நீங்கள் போய் டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெற்றி மகளிர் கோட் ரேரிங் ஸ்கீம்னு இப்போ ஒன்று வந்திருக்கு. ஆடு, இந்த ஆடு வாங்கி கொடுக்கறது வந்து 30,000 பேருக்கு ஆடு வாங்கி கொடுக்குறோம். 30,000 பேர்னா தமிழ்நாடு அளவில் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 30,000 பேர் தான் பெண்கள். இல்லை, அதில் ஹைலி வல்னரபிள் ரூரல் பெனிஃபிஷரி, வல்னரபிள் செக்ஷன். அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப மோசமாக இல்லை பரிதாப நிலையில் இருக்கக்கூடிய, ஐ மீன் அவங்க வந்து 30,000 பேர் தான் இருப்பாங்க. இல்லை அப்படி வரல, நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து லட்சக்கணக்கான பேர் கூட இருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி நம்ம இதை ஃபர்ஸ்ட் வந்து 30,000 வந்து பைலட் ப்ராஜெக்ட், ஒரு பிரைமரியா இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். முதல் கட்டமா 30,000 பேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா ஸ்கீமுமே நீங்க பப்ளிக் பாலிசி எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கிராண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். பட்ஜெட் ஒதுக்கீடும் பண்றோம். உங்க பணம் பிரபு அது. இப்போ நீங்க 110 கோடின்னு சொல்லும் போது அது உங்க பணம், என் பணம், எல்லாருடைய பணமும். ஏன்னா டாக்ஸ் கட்டியிருக்கோம், நம்மள பேர் சொல்லி கடன் வாங்கியிருக்கேன். அப்போ அக்கௌண்டபிளா இருக்கணும்ல. அந்த ப்ராஜெக்ட் எப்படி டேக் ஆஃப் ஆகுது? ஏதாச்சும் சில திட்டங்களுக்கு இஃப் போட்டா பரவாயில்ல. இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற எல்லா திட்டங்களுக்கும் இஃப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தோம்னா ஏதாச்சும் ஒரு திட்டமாச்சும் முழுமையாக நிறைவேற்றணும் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அதாவது சிலர் வந்து அந்த மார்ஜினில் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவசாய கடன் தள்ளுபடி ஆகட்டும், அதே போல் இந்த பேருந்துகளில் மகளிருக்கு வந்து இலவச பயணம். ஸோ அதெல்லாம் ஒரு மக்கள் எதிர்பார்க்கும் போது இதாச்சும் ஒன்றையாச்சும் முழுமையாக ஒரு திட்டத்தை நிறைவேற்ற மாதிரி இப்போ நீங்கள் பேருந்துகள்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலாம், எல்லா பெண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்றது. இதுலேயும் வந்து இஃப் வைக்க போகிறீங்களா? இந்த மாதிரியான வருமானத்தை பேஸ் பண்ணியோ இல்லை வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனலை பேஸ் பண்ணியோ இந்த மாதிரி வைக்க போகிறீங்களான்ற கேள்விகளும் எழும். வருங்காலங்கள் இடைத்தேர்தல்கள் இருக்குது. அதை தாண்டி இன்னும் ஒரு லாங் டென்யூரில் இது வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ இதற்கெல்லாம் இவ்வளோ இருக்கும்போது ஏன் கவர்மெண்ட் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல.
ஒரு இது மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாதா? ஒன்று மட்டும் பிரபு, எங்கள் கட்சி தாவேக்கு எப்படி இயங்கும்னா, என்ன உண்மையோ அதை நாங்கள் டெலிவர் பண்ண முயற்சி எடுப்போம். ஒரு சில இடங்களில் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம், ஊழல் இருக்கக்கூடாதுன்றது நம்ம எண்ணம். இந்த ரெண்டு புனிதமான எண்ணம் இருக்கும் பொழுது மூணாவது ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கும்ல, பணம் இல்லாமல் இருக்கிறது. அந்த இடத்துல அப்படி ஒரு சுமை இருந்ததுன்னா அதை டிக்ளேர் பண்ணியே, மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணியே, இந்த வாட்டி எங்களால் கொடுக்க முடியல, இது வந்து இந்த காரணத்தினால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கன்விக்ஷனும் எங்கள் லீடருக்கும் உண்டு, எங்கள் பார்ட்டிக்கும் உண்டு. நான் ஏன் இதை தெளிவுபடுத்திடுறேன்னா, சார் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, சில இடங்களில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, விலைவாசி உயர்வு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக வந்து இப்போ கோல்டு ரேட் வந்து பல லட்சம் ஏறிட்டு இருக்குன்னா, அப்போ மக்கள்கிட்ட சொன்னால் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரபு, இந்த 8 கிராம் கோல்டு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தொகை தான், ஆனால் இன்னைக்கு வந்து அது பெரிய தொகை. அப்போ மக்களுக்கும் இதை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அப்போ மக்களும் புரிஞ்சுப்பாங்க. இல்லை, நீங்கள் மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறீங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வாக்குறுதியிலேருந்து உடனே நிறைவேற்றணுன்றது வந்து அவசியம் இல்லை, ஆனால் எப்போ நிறைவேற்ற போகிறீங்களா வந்து ஒரு ரோட் மேப்பாக கொடுங்க. ஸோ அது வந்து பொது வழியில் இருக்கட்டும், இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கும், இந்த திட்டங்களை நிறைவேற்றமாக இருந்தால் இவ்வளோ ஒரு காலம் எடுக்கிறன்றது ஒரு ரோட் மேப் கொடுத்துட்டிங்கன்னா, இதை நோக்கி மக்கள் யாரும் உங்களை நோக்கி எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்க முடியாது, மக்களும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது கவர்மெண்ட்டு. இங்கே அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றதான விமர்சனமாக இருக்குது. எஸ் பிரபு, சி டிரான்ஸ்பரன்சி 100% இருக்குது. இப்போ நீங்கள் எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து எப்போ டைம் லைன் கொடுக்கணும்னு அவங்களுக்கு நான் கமிட் பண்ண நாங்கள் ஏன் அவருக்கு கமிட் பண்ணணும்? நாங்கள் கமிட் பண்ணுறது மக்களுக்கு. நாங்கள் ஏன் எதிர்கட்சி தலைவர்களுக்கு வந்து டைம் லைன்ஸ் கொடுக்கணும்? அவங்க கொடுத்தாங்களா? சரி, இன்னொன்று கேட்குறேன், அவங்க ஊழல் பண்ணது உண்மை தானே? ஊழல் பண்ணாமல் இத்தனை காரும், இத்தனை வண்டியும், இத்தனை காலேஜும் வச்சுருக்காங்க. இருந்தது எம்எல்ஏவா, இருந்தது மந்திரியாக கூட வச்சுப்போமே, வாங்கின சம்பளத்தை விட அதிகமாக எவ்வளோ வந்துச்சு, எப்படி வந்துச்சு இவ்வளோ சொத்து அப்படின்னு திருப்பி கொடுக்க வேண்டியதானே மக்களுக்கு. ஸோ அவங்க எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டால் பதில் சொல்லுவாரா? உதயநிதி அவர்கள் சொல்லுவாரா? மினிஸ்டர் சொல்லுவாங்களா? ஸோ லெட் அஸ் பி அக்கௌண்டபிள் டு த பீப்புள். நாங்கள் எங்கள் கட்சி பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும், we are accountable to the people. நம்ம சில கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறோம். அந்த கண்டிஷன்ஸில் இருக்கிறதுக்கு சில லாஸ் தடையாக இருந்ததுன்னா அந்த லாஸை வந்து சரி பண்ணி செயல்படுத்தக்கூடியதை மக்கள்கிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எல்ஓபிக்கு வந்து நாங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. எல்ஓபியும் ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேஷன். லெட் ஹிம் ரைஸ் த क्वेश्चன். இப்போ பிரஸ்ல வந்து ரைஸ் பண்ற ரைட்ஸ் இருக்குல்ல, மக்கள் சார்பாகவும் அவர் அதை கேட்கறதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக ரைட்ஸ் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, திமுக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது இந்த 2026-27 அவங்க சொன்ன ஒரு கடன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.22 lakhs crores அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தாவேக்கா இன்னைக்கு பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறது வந்து 1.73 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தாவேக்கா ஆட்சி வந்த பிறகு நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கோம், பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிருக்கோம், நிறைய வருவாய் விகிதத்தை வந்து உயர்த்தியிருக்கோம். இப்படி இவ்வளோ சொல்கிற கவர்மெண்ட் ஏன் வந்து உங்களுக்கும் இப்போ நீங்கள் இவ்வளோ ரிஃபார்ம்ஸ் பண்ணி ஆனால் உங்களுக்கு கடன் தொகை மட்டும் அதிகமாகிட்டே போகுது, நீங்கள் இவ்வளோ ரிஃபார்ம்ஸ் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் இன்கம் கிடைக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல. கரெக்டான கொஸ்டின் பிரபு. கடன் வாங்குறது தவறு கிடையாது, ஆனால் க்ரோத் டிரைவர்ஸை நம்ம வந்து கொண்டு வரோமா, டெவலப்மெண்ட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஜிஎஸ்டிபி ஏறுதா அப்படின்னா அது ஏற்றுறதுக்கான செயல்பாடை எடுக்கணும். இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மக்களுக்கு இலவசம்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நலத்திட்டங்கள்னு சொல்கிறோம். ஏன்னா மக்களுக்கு அது ரைட்டு, தே ஹேவ் அ ரைட் ஆன் த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். மகளிர் உரிமை தொகைன்னு வச்சாங்க. அது இலவசம் தானே அவங்க பேசிட்டு இருந்தாங்க. உரிமை தொகை பஸ் வந்து ஓசி பஸ் தானே சொன்னார் பொன்முடி. அவங்க மனநிலையை யோசிச்சுக்கோங்க. இவர் யார் சொல்கிறதுக்கு, பொன்முடி யார் சொல்கிறதுக்கு அது ஓசின்னு? அவர் வாங்குற சம்பளமே மக்கள் கொடுத்த காசு தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அவர் தான் ஓசி, வேலை பண்ணாமல் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஸோ எதுக்கு அந்த டிஸ்கஷன் நான் போகிறேன்னா, நாங்கள் என்றைக்குமே வந்து டிக்னிஃபைடு அப்ரோச் ஆகும். எங்களுடைய நிலைப்பாடு ஒன்றா தான் இருந்தது. ரெவென்யூ மொபிலைசேஷன் ஆக்மெண்டேஷனுங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி சேலஞ்ச். நீங்கள் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பேஸ் பண்ணி 1,20,000 கோடி இப்போ கடன் வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து 1,73,000 சொன்னீங்க. அது சன் டிவி போட்ட ப்ளக் கார்டு. அது வந்து அந்த கார்டு வந்து கிளிக் பைட்ஸ்க்காக போட்டிருக்காங்க. 1,73,000 crores கிடையாது. தயவு செஞ்சு ஃபினான்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் பட்டை கணக்காளர் இருந்து லாவில் வந்ததுனால உங்களுக்கு எக்கனாமிக்ஸும் தெரிஞ்சதுனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொருளாதாரம், ஃபினான்ஸ், லா, இந்த மூணுமே அகாடமிக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லை, ப்ராக்டிஸ்லையும் அந்த துறையில் இருக்கிறதுனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1,73,000 crores 50,000 கோடி நம்ம வந்து கடனை திருப்பி கட்டுறோம். அப்போது 1,20,000 தான் நெட் பாரோவிங். அந்த 1,20,000 தான் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். இந்த பாரோவிங் ஆகப்பட்டது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 படி வித்தின் த லிமிட்
வித்தின் த லிமிட் தான் 3% ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த லிமிட்டில் தான் நம்ம இருக்கோம். அப்படி அந்த லிமிட்டில் இருக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இதுக்கு தேவையில்லை. இந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா பட்ஜெட் பற்றாக்குறை. அதிகபட்சமாக இதை தாண்டி நீங்கள் பாரோ பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு நீங்கள் வாங்கணும் பர்மிஷன். ஜென்ரலாக கொடுக்க மாட்டாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு. ஏன்னா இது ஃபர்தராக யூனியன் கவர்மெண்ட் அஃபெக்ட் ஆகும், அவங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட் அஃபெக்ட் ஆகும். இது வந்து லிங்க்டு இஷ்யூ ஃபினான்ஸில். அப்படி பார்க்கும் பொழுது கடன் வந்து வாங்கி தான் ஆகணும். க்ரோத் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ மான்டக் சிங் அலுவாலியா கமிட்டியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். கடந்த காலங்களில் திமுகவும் இந்த மாதிரி நிபுணர் குழுலாம் அமைச்சு அதோடைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கடன் வாங்குறது முக்கியம் இல்லை, கடன் வாங்கி இங்கே இந்த க்ரோத்தை வந்து இங்கே நீங்கள் வந்து ஆமாம் ப்ரூவ் பண்ணணுன்றதை சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. தாவே காட்சி இந்த 5 ஆண்டுகள் முடியும் போது இந்த 10 லட்சம் கோடி இருக்க கடன் வந்து ஒரு 15 லட்சமோ இல்லை 17 லட்சமா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் அப்போ வந்து தமிழ்நாடு வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், அதற்கேற்ற வகையில ஏற்ற வகையில growth ஆயிருக்கும். growthன்றது எப்படி நீங்க மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 3 கேபிட்டல் இருக்கு. ஒன்று வந்து சோஷியல் கேபிட்டல், அங்கீகாரம் இல்லாதவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னா ஹியூமன் கேபிட்டல். இந்த சோஷியல் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு தான் சோஷியல் ஜஸ்டிஸ். ஹியூமன் கேபிட்டலை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் எஜுகேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சோஷியல் கேபிட்டல் இல்லாதவங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் வழியாக அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது சோஷியல் கேபிட்டல் உருவாகுது. அந்த சோஷியல் கேபிட்டல் உருவாகும் பொழுது அவங்களுக்கு எஜுகேஷன் ஆக்சஸ் கிடைக்கும் போது ஹியூமன் கேபிட்டல் உருவாகுது. அது உருவாகும் பொழுது ஃபிஸ்கல் கேபிட்டல் உருவாகும், எக்கனாமிக் கேபிட்டல் உருவாகும். பணம் வந்து அதிகமாக சம்பாதிப்பாங்க, வாய்ப்புகள் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வரும். அதனால் வந்து ரெவன்யூ மொபிலைசேஷன் நடக்கும். அந்த ரெவன்யூ மொபிலைசேஷன் வந்து 100 ரூபாய் இருந்து கடன் 30 ரூபாய் இருந்தாலோ 20 ரூபாவாக இருந்தாலும் 20% கடன் இருந்தாலோ 30% கடன் இருந்தாலோ அது லிமிட்குள்ளே இருக்குது. இப்போ 100 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் 110 ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னா எப்படி கட்டுவீங்க? அதே 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 20 ரூபாய் கடன் வாங்குறீங்க, அடுத்த வருஷம் நீங்கள் இன்க்ரிமெண்ட் வாங்குறீங்க 150 ரூபாய், கடன் 20 ரூபாய் தான், இல்லை 25 ரூபாய் வாங்குறீங்க, இல்லை 30 ரூபா வாங்குறீங்க, ஆனால் உங்களுடைய சம்பளம் வந்து 150 ரூபா மாறி இருக்கு. அப்போ அந்த சம்பளம், அதாவது இன்கம்மை, தமிழ்நாட்டுடைய இன்கம்மை வளர்க்கறதுக்கான மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணும். மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணோம் பிரபு. மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணோம்னா ரூரல் எக்கனாமிக் ஜோன்ஸ் கொண்டு வரணும், ஏஐசிடி கொண்டு வரணும், ப்ளஸ் கோஆபரேட்டிவ் மாடல்ஸை கொண்டு வரணும். நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணுறதுக்காக அரசாங்கத்துடைய ஸ்கீம்ஸில் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் உருவாக்கி ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் வழியாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும். இதெல்லாம் தொலைநோக்கு பார்வை, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கு கடந்த இடைக்கால பட்ஜெட்ல இருந்தோட இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 2300 கோடி ரூபாய் வந்து நிதி பகிர்வை வந்து குறைச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் தொடர்ச்சியாக எழுது. அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னா, இதில் அந்த ஒதுக்கப்பட்ட கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக வந்து செலவிடப்படலை அப்படின்ற ஒரு பதிலை கொடுக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது சார்? நீங்கள் அன்பில் மகேஷ் அவர்களுடைய ட்வீட் பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க கேள்வி, நான் பதில் சொல்கிறேன். 44,527 கோடி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. எஜுகேஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து 8,393 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போது அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காருன்னு பேச மாட்டார். ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் வந்து இது அதிகமாக ஒதுக்கீடு பண்ணுறதுனால அவர் பேச மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷனுங்கிறது ஒரு சப்ஜெக்டை 3ஆக பிரிப்போம். ஒன்று ஸ்கூல் எஜுகேஷன், இன்னொன்று ஹையர் எஜுகேஷன், 3வது வந்து திறன் மேம்பாடு. திறன் மேம்பாடும் எஜுகேஷன் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி. அப்போ நான் எப்படி பார்க்குறேன் எஜுகேஷன்னா, நீங்கள் 3த்தையும் கூட்டணும். 44,527 கோடி ப்ளஸ் 8,393 கோடி ப்ளஸ் ஸ்கில்லிங் இருக்கும். இப்போ ஏஐ எஜுகேஷன் இருக்குது, ஏஐ எஜுகேஷனுக்கு வந்து 398 கோடி ப்ளஸ் ஸ்போர்ட்ஸும் எஜுகேஷன் தான். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 1051 கோடி. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ரஃப்லி வந்து 60,000 கோடி கிட்ட வந்து சின்ன 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 எஜுகேஷன் எல்லாமே வருது. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் எடுத்து அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் பாக்கெட் பண்ண துட்டெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னு சொன்னார்னா அது பொய். அப்படி ஒரு சமயம் 44,000 கோடி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 40,000 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு பண்ணி மக்களுக்கு போயிருந்தால் இன்னைக்கு யாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க. நான் ஒன்று கேட்குறேன், அன்பில் மகேஷ் அவருடைய சன் எங்கே படிக்கிறாரு? ஒன்றும் இல்லை பிரபு, சாமானிய மனிதர் கூட இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க வேணாம், அதனால தான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்கிறதுக்கு தவறு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஆட்சியில் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து கொண்டு போகக்கூடிய நிலைமை, அதாவது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் வளர்த்து கொண்டு போகிறோமோ, எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் எப்படி கொண்டு போகிறோம், ராஜ்மோகன் அவர்கள் கொண்டு போகிறத பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 4 வருடம் 5 வருட காலங்களில் நிறைய பேர் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாறுவாங்க. தாவேக்கு அமைச்சர்களுடைய மகன் கட்டாயமா மாறுவாங்க. நானும் எழுதி கொடுக்குறேன். தாவேக்கு அமைச்சர்கள் கட்டாயமா மாறுவாங்க.
பிள்ளைகள் வந்து கட்டாயமா மாறுவாங்க, அரசு பள்ளியில சேர்ந்து கட்டாயமா மாறுவாங்க. 44,527 crores. வெரி சிம்பிள். எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, போய் சேரும் மக்களுக்குன்னு சொல்றாரு. எப்படிலாம் சேரும்? சம்பளமா சேரலாம், ரெண்டாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா சேரலாம். இதெல்லாம் தாண்டி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலந்த்ராஃபிக் பீப்புளையும் பணத்தையும் வந்து வாங்கி அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமையும் கொண்டு வந்து சிஎஸ்ஆர் வந்து கொண்டு வந்து ஸ்மார்ட் போர்ட்ஸ் போடுறது, டேபிள்ஸ் வாங்கி போடுறது, இதெல்லாம் போட்டால் ப்ளஸ் நல்ல டீச்சர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸும் சூப்பர் டீச்சர்ஸ் தான். ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸும் சூப்பர் டாக்டர் தான். ஆனால் அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனாலையும் கிளினினஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாதனாலையும் பல பேர் வந்து அதை வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது வந்து அது போயிடக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதையே ரீபிராண்ட் பண்ணி தேவையான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்தால் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், உள்ளொதுக்கீடு, இன்னைக்கு நீட்டு உள்ளொதுக்கீடு இருக்கா இல்லையா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில், அதே மாதிரி நாளைக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொண்டு வந்தா உள்ளொதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு கட்டாயமாக வருவாங்களா மாட்டாங்களா? அப்போது ஒரு சமயம் மந்திரிகளுடைய பசங்களும் இல்லை எம்எல்ஏஸோட பசங்களும் ஏன் பியூரோக்ராட்டோட பசங்க படிக்கிட்டோம். கல்வித்துறை அமைச்சருடைய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட் இருப்பாங்கல்ல, பியூரோக்ராட்னா ஒருத்தர் கிடையாது, அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல ஆஃபீஸர்ஸு, அவங்க பசங்களே படிக்கட்டும். அவங்க பசங்க அந்த ஏரியாவில் படித்தா ஸ்கூல் அப்படி இருக்குமா? கட்டாயமாக சொல்கிறேன், எங்களுடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் இதுக்கான ஸ்கீமையும் கொண்டு வருவார். நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சார். வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நோட் பண்ணி கட்டாயமாக வச்சுக்கோங்க. சொல்கிற மாதிரி நடக்குதா? கட்டாயமாக வச்சுக்கோங்க. இதுக்கான மாற்றத்தை கொண்டு வரது தான் எங்களுடைய முயற்சியே. 2036க்குள்ள $1.5 trillion பொருளாதாரத்தை எட்டுறதான் வந்து இலக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போது ஏர்போர்ட் எடுத்துக்கோமே, சென்னை ஏர்போர்ட் எடுத்துக்கோமே, இன்றைக்கி வந்து நம்ம பரந்தூரில் ஏர்போர்ட் வேணுமா வேணாமா அப்படி டிபேட்லாம் தாண்டி கடந்த காலங்களில் தாவேக்கூடிய ஸ்டாண்ட் என்ன இருந்துச்சுன்னா பரந்தூர் விமான நிலையம் வேண்டான்றதான் வந்து அப்படிங்க அவங்களோட ஸ்டாண்டாக இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய சிஎம் அப்போது வந்து பரந்தூர் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஆந்திர பிரதேஷ் அங்கே புது ஏர்போர்ட், 2வது ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே போல் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர் அவங்க ஹேண்டில் பண்ணுற பேசஞ்சர்ஸோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஆனால் இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட் என்ன நிலையில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம வந்து $1.5 trillion பொருளாதாரம்னு சொல்லும் போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு இருக்குல்ல சார், ஏர்போர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சென்னை கோ நதியை வந்து சீராக்கிறோம், அது சிங்கப்பூரில் இருக்கிற நதிகள் மாதிரியோ என்னென்ன மற்ற நாடுகள் ஒப்பிட்டு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வரும் காலங்களில் வந்து எக்கானமியை டெவலப் பண்ணணும்னா ப்ரைமரியாக இருக்கிறது ஏர்போர்ட். ஸோ அதை குறிப்பிட்டு இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருக்கிறதா வந்து இல்லை. ஸோ அதுக்கு இல்லை, ஏர்போர்ட் விஷயம் பொறுத்த வரைக்கும் பரந்தூர் இஷ்யூ வந்து இஸ் க்ளோஸ் டு த ஹார்ட் ஆஃப் த லீடர் தளபதி விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும். அவருடைய ஸ்பீச் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சே வந்து பரந்தூரில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுத்தாரு. இஸ் க்ளோஸ் டு த ஹார்ட் ஆஃப் த இஷ்யூ, இஸ் க்ளோஸ் டு ஹிம். அப்போ அப்படி இருக்கும்பொழுது அவருடைய எண்ணம் என்னவா இருந்தது, அந்த இஷ்யூ பேசும்போது கிரக்ஸ் ஆஃப் த இஷ்யூ எடுத்துக்கும். இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டும் வேணும், எக்காலஜியும் என்விரான்மெண்ட்டும் பாதிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் வேணும், ஆனால் எக்காலஜி என்விரான்மெண்ட் ரெண்டு இருக்குது. என்விரான்மெண்ட்டு எக்காலஜி, அதை சுற்றி ஒரு எக்காலஜி இருக்கணும், அது பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அப்போ ஏர்போர்ட் எங்கே வரணும்? எசென்ஷியலாக ஒரு ட்ரை லேண்டில் வரணும். அங்கே வந்து விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பர்பஸுக்காக திமுக கொண்டு வந்ததை வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வரக்கூடாது. அப்போது டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் டுடே. நீங்கள் மலேசியா எடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து சிட்டி ஆக்சஸ் வந்து மெட்ரோஸ் இருக்குது, நிறைய பேர் அதில் ஏறுவாங்க. நிறைய பணம் வச்சுருக்கவங்க சில காரில் நார்மல் காரில் போவாங்க, இன்னும் கொஞ்சம் லக்ஸரி காரில் போவாங்க. பட் ஆக்சஸ் டு ஏர்போர்ட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ மெட்ரோ வந்துச்சுன்னா பாயிண்ட் டு பாயிண்ட், சிட்டியில் ஒரு இடத்துல சொல்லிட்டீங்கன்னா அங்கேருந்து 40 minutes நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர்லேயே நீங்கள் ஏர்போர்ட் வருது, இல்லை மதுராந்தகத்தில் ஏர்போர்ட் வருது, எங்கேயோ ஒரு ட்ரை பிளேஸில் ஏர்போர்ட் வருது, ஏன் விழுப்புரத்தில் கூட வரட்டுமே, ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட்டு நீங்கள் என்விரான்மெண்ட்டை பாதித்து பரந்தூரை வந்து அழித்து அதை வந்து ஏர்போர்ட்டாக கொண்டு வரேன்னு சொல்லி நிறைய ஆஃபீஸஸும் இடம் வாங்கினது நமக்கு தெரியும், அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் அது ரியல் எஸ்டேட் ஹப்பாக மாற்றணும்னு சொல்லும்போது தான் அது முழுசாக வந்து நம்ம எதிர்த்து போராடினது. அப்படி இருக்கும் பொழுது ஆல்டர்னேட் சைட்ஸ்க்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்கான டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கட்டாயமாக வரக்கூடிய நாட்களில் கட்டாயமாக அது பரந்தூராக இருக்காது, கட்டாயமாக இருக்காது. ஏன்னா தலைவர் வந்து அது வந்து எதிர்த்தாரு. அப்படி இருக்கும் பொழுது வேற ஒரு இடமா தான் இருக்கும். திருப்பி சொல்கிறேன், கொண்டு வரக்கூடிய ஏர்போர்ட் வேர்ல்ட் கிளாஸாக இருக்குங்கிறத 100% உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும். அது ட்ரை லேண்டில் தான் கொண்டு வரணும்.
அது எங்கே இருக்குது ட்ரை லேண்ட்னு பார்த்து விவசாயிகளை பாதிக்காமல் கொண்டு வரக்கூடிய ஸ்டெப்பை கட்டாயமாக வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் செய்வார். அப்பார்ட் ஃப்ரம் பட்ஜெட், எதிர்க்கட்சி தலைவர் ஒரு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் கேள்விகளுக்கு வந்து சிஎம் பதிலளிக்காமல் நான் அமைச்சர்களே பதிலளிக்கிற வகையில் வந்து ஒரு தீர்மானத்தை வந்து அவை முன்னர் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்த பேசியிருக்காரு. அது எதற்கு சிஎம் வந்து அப்போ அசம்பிளிக்கு வரணும், நான் எதுக்கு வரணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் முன் வச்சிருக்காரு. அதாவது எதிர்க்கட்சி தலைவருக்கு கேள்வி கேட்டாருன்னா, துறை சார்ந்து கேட்டாருன்னா அமைச்சர்கள் சொல்லலாம், இல்லை முக்கியமான விஷயங்கள் கேட்குறாருன்னா அது சிஎம் சொல்லணும். ஆனால் இப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாருன்றதை வந்து அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. டெமோக்ரஸியில் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி? நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னா அது ஸ்டாலின் அவர்கள் தான். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின். பட் ஸ்டாலின் சார் நீங்கள் அசம்பிளிலே இல்லையா சார்? அவர் நான் சொல்கிறேன் கேளுங்க. என்றைக்குமே உதயநிதி அவர்கள் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு அவர் லீடர். இட்ஸ் அ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், யூ ரெக்கார்ட் இட். உதயநிதி அவர்களுடைய உதயநிதி அவர்கள் எடுத்துட்டு வந்து எங்கள் கரிஸ்மாட்டிக் லீடர் தளபதி விஜய் அவர்களுடைய கரிஸ்மாவோட கம்பேரே பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்களுக்கு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா அவருக்கு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. சரிங்க, நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே சொல்கிறேன். இதே சேப்பாக்கில் உதயநிதி அவர்களை டிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு தனித்துவமாக போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து இதே 2 வருஷம் டைம் தரும், 2 years டைம், கட்சி ஆரம்பித்து சேப்பாக்கில் வந்து எலெக்ஷன்ஸை ஃபைட் பண்ண சொல்லுங்கள், ஜெயிக்கிறாரா பார்ப்போம். ஒரே ஒரு தொகுதியில் கட்டாயமாக முடியாது. அப்போது அவர் வந்து ஒரு நெப்போ கிட், அவர் வந்து சில்வர் ஸ்பூன். ஃபஸ்ட்டு டைம் ஏசி இல்லாமல் ட்ராவல் பண்ணதே நேற்று தான் அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன், தஞ்சாவூருக்கு போனது பிறந்ததுலேருந்தே. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்தளவுக்கு வந்து ஒரு சொகுசான வாழ்க்கையில் இருக்கிற உதயநிதி அவர்களை ஒரு எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு வீட்லேயும் அண்ணனாவும் மாமனாவும் சித்தப்பாவும் ஒரு தந்தை ஸ்தானத்துலேயும் ஒரு தாய் ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய எங்களுடைய லீடர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களை ஒப்பிடாதீங்க. நான் ஏன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னேன்னா, ஸ்டாலின் அவர்கள் பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி, அதனால கொஞ்சம் ஒப்பிட்டுக்கலாம். அது கூட ஆஃப்டர் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மேண்டேட் வந்து எங்கள் லீடருக்கு வந்து 1,72,00,000 பேர் கொடுத்துருக்காங்க. அவர் முகத்தை பார்த்து எந்த ஊரில் எந்த கேண்டிடேட் யாருக்குமே தெரியாது. வெரி சிம்பிள் பிரபு, எங்களுடைய லீடர் தளபதி விஜய் அவர்கள் எங்கே கால் வச்சாரோ எங்கே பேசினாரோ அங்கே எல்லாம் ஜெயிச்சிட்டோம். எங்கே திமுக அவரை விடலையோ, சூழ்ச்சிகள் பண்ணி விடலையோ, அங்கெல்லாம் நாங்கள் தோத்தோம். அவர் ஒரு சமயம் தோத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு, 200 ஓட்டு, 1500 ஓட்டு, 2000 ஓட்டு வாங்கினா ஜெயிக்க வேண்டிய இடம். அவர் வந்திருந்தாலே நாங்கள் எல்லாம் ஜெயிச்சிருப்போம், 200 சீட் அடிச்சிருப்போம். அதனால் இது தோல்வியே கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் காலடி வைக்காமலேயே அவர் முகத்தை டிவியில் பார்த்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே ஓட்டு போட்டிருக்காங்க. ரூரல் ஏரியாவில் அர்பன் வந்து அவர் முகத்தை பார்த்து போட்டு இன்னைக்கு 37லேருந்து உங்களுக்கு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 50% ஓட்டு வாங்கியிருக்கோம், 50% ஓட்டு வாங்கியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது அந்த அவருடைய முகத்துக்காக விழுந்த ஓட்டு அவ்வளோ வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபேஸ் அண்ட் கரிஸ்மேட்டிக் லீடர் எங்களுடைய லீடர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். அவரை தயவு செஞ்சு உதயநிதி அவர்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவருக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எம்எல்ஏஸ் இருக்காங்க, ஆன்சர் பண்ணுறதுக்கு சில மந்திரிகள், துறை சார்ந்த மந்திரிகள் இருக்காங்க. உதயநிதி அவர்கள் அந்த துறை சார்ந்த கொஸ்டின் கேட்டால் அந்த துறை சார்ந்த ரிப்ளையும் அவங்க கொடுப்பாங்க. என்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் திருப்பி சட்டசபைக்கு வராரோ அன்னைக்கு தான் எங்கள் லீடர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொன்ன பாசிபிலிட்டி உண்டு. உதயநிதி அவர்களுக்கு எம்எல்ஏவும் மந்திரியே போதும். இன்னும் டெமோக்ரஸி, இன்னொன்று அசம்பிளிக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, டெக்கோரம் இருக்குல்ல, அங்கே யாருன்னா சிஎம் சஸ் அப்போசிஷன் லீடர். நம்ம பொலிட்டிக்கலா வேணா நீங்க வேணா சொல்லலாம். நான் திருப்பி சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றது நான் திருப்பி சொல்றேன். ஒரு டெமோக்ரஸில ஒரு அது அசம்பிளிக்குள்ள இதுதானே பை லா என்ன, பை ரூல் என்ன. எங்க லீடர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் பேசுறது மக்களுக்காக, அதனால தான் லைவ் போட்டிருக்காரு. மக்களுக்காக பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக என்னைக்கும் பேச மாட்டார். அவர் மக்களுக்கு தான் பேசுறாரு, அதனால தான் லைவ் போட்டிருக்கோம். ஏன் லைவ் போட்டிருக்கோம் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக இல்லை, மக்கள் கிட்ட டிரான்ஸ்பரண்டா பதில் சொல்றதுக்காகவும், என்ன நடந்ததுன்ற பேசுறதுக்காகவும், மக்களோட இஷ்யூஸை விவாதிக்கிறதுக்காகவும். ஸோ எங்களுடைய லீடர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் சட்டசபையில் எழுந்து பேசினால் அது தமிழ்நாடு மக்களுக்கு அட்ரஸ் பண்றாருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இஸ் அட்ரஸிங் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஒரு ஸ்டெப் மேலே போய் நேஷனல் இஷ்யூவாக இருந்தால் இஸ் அட்ரஸிங் டு த நேஷனல் இஷ்யூ.
சிம்பிள். நீங்க ஏன் வந்து அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அட்ரஸ் பண்றதா நீங்க சொல்றீங்க? டோன்ட் எவர் ஈக்குவேட் அவர் லீடர். Our leader is a charismatic leader. He has got the people's mandate. His face is the face of the party and the face of Tamil Nadu today. அதனால வந்து இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கட்டாயமா மக்களுக்கு தான் நாங்க அக்கௌண்டபிள். We are transparent to people. We are accountable to people. We are responsible to people. நாங்க மக்களுக்கு தான் பதில் சொல்லுவோமே தவிர எதிர்க்கட்சியா இருந்துகிட்டு ஊழல் பண்ணவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு தான் பதில் சொல்லுவோம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். வருங்காலங்களில் அசெம்பிளி நடக்க போகுது, அங்கே நடக்கக்கூடிய விவாதங்கள் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். நேரம் ஒதுக்கி பட்ஜெட் குறித்து நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.